कौसल्या सुप्रजा रामपूर्वा संध्या ஃபஸ்ட்டு ஸ்ட்ரேஞ்சராக வந்து இன்ட்ரடியூஸ் ஆனோம், அப்புறம் ஜஸ்ட் கோலீக், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், அப்புறம் லவர்ஸ், அண்ட் தென் இப்போ ஹஸ்பண்ட் ஆகிட்டாரு. ஃபர்ஸ்ட் 2020 2020 ரைட் ஓகே 2020 ஆனால் நீ 2021 சரி விட்டு நான் பார்த்துக்கிறேன். பாண்டிச்சேரி ஆஃபீஸில் பார்த்தா அது வந்து 2020 நினைக்கிறேன். ஸோ இவங்க வந்து ஆஃபீஸில் ஒரு கார்னரில் உட்காரி வேலை செய்கிறாங்களா, கம்மா வேலை செய்கிறாங்க. நான் தான் போய் இவங்க நம்பர் கேட்டேன். ஸோ முதல்ல இவங்க வந்து ஒரு 5-6 வாட்டி நார்மலாக பேசி நம்பரை வாங்கினா இவங்க வந்து கொடுக்கல. அதுக்கப்புறம் ஒரு ஃபைன் இவங்க தான் மெசேஜ் பண்ணாங்க. வேற என்ன பண்றது, பையன் வந்து திருப்பி திருப்பி கூப்பிடுறானு, சரி பேசிதான் பாப்பமேனு நம்பர் கொடுத்துட்டேன். இந்த கல்யாணத்தில் ரொம்ப முக்கியமான நிகழ்வு கன்னிகா தானம் அப்படிங்கிறது. இந்த தானத்திலேயே சிறந்தது எதுன்னா ஒரு பெண்ணை பெற்று அந்த பெண்ணை கொடுக்கறது, அடுத்தவங்க இன்னொரு கையில் பிடிச்சி கொடுக்கறது. ஃபர்ஸ்ட் வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணேன், அவங்க வந்து இவங்க டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டுட்டு வாட்ஸ்அப் கால் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டெசிஷன் எடுத்துட்டேன். ஃபைனலாக வந்து கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி 2023 டெசிஷன் பண்ணிவிட்டு இவங்க அப்பா அம்மாவுக்கு சொன்னால் அதுக்கப்புறம் 2 ஃபேமிலியும் வந்து கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ ஒத்துக்க வச்சாச்சு. இது ஒரு லாங் ப்ராசஸ். கடைசியாக ஃபைனலாக எல்லாரும் ஒத்துக்கி வச்சுட்டு கல்யாணம் பண்ணுறது தான் என்ன எய்ம் ஆக்சுவலாக 2 பேருக்கு வந்து. ஸோ அதனால எவ்வளோ டிலே ஆயிடுச்சு. பட் அட்லாஸ்ட் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து அவ்வளோதான், ஃபுல் ஸ்டாப் ஃபார் லவ் ஸ்டோரிஸ். சொல்கிறேன். எப்போ வந்து இவரோட ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணேன் அப்படின்னா அது எவ்வளோ சீக்கிரமாக பண்ணல. இவங்க வந்து சொல்லவே இல்லை, பதில் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் என் அப்பா கிட்ட பேசுனேன், என் அம்மா கிட்ட பேசுனேன், ரொம்ப இடம் பிடிச்சிட்டாங்க. இப்போ ஃபைனலாக வந்து பையன் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிட்டேன்னு சொல்லி மாட்டிட்டாரு. சரி இவர் தான் நம்ம லைஃப் பார்ட்னர்னு முடிவு பண்ணி இவங்க அப்பா அம்மா சொன்னாங்க, தம்பி நீங்கள் பார்த்துக்கோ தம்பி, அந்த பொண்ணு வந்து இப்படியே இருக்கும், பாவம் நீங்க தான் பாவம்னு சொன்னாங்க. இல்லை அப்படியெல்லாம் இல்லை, நான் நல்லா பார்த்துப்பேன். ஓகே சரி பார்ப்போம் எப்படி பார்த்துக்கிறேன். இப்போ பண்ணலாமா? நான் ஒன்று காதல் வைக்கிறேன்.
December 18 தான் கல்யாணம் நடக்குது. லோகேஷ் லாக் ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், எல்லாம் நல்லா போவோம் நினைக்கிறேன். நீங்கள் இப்படியே டார்ச்சர் பண்ணுறேன் அவனை. டார்ச்சர் பண்ண உன் வீட்டில் உன் அப்பாவுக்கு சொல்கிறேன். நான் சொல்லு, என்ன சொன்னாலும் அவ்வளோதான். அவங்க சொல்லுவாங்க, நான் என் பொண்ணை கொடுத்துட்டேன்ப்பா, நீயாச்சும் சொன்னாங்க, நீயாச்சும் உன் ஒய்ஃப் ஆச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு. அதான் நல்லா பார்த்துக்கணும், நல்லா நம்ம என்ஜாய் பண்ணி நல்லா லைஃப் லீட் பண்ணணும். பார்த்துக்கிறேன்ப்பா, நல்லா பார்த்துக்கிறேன்ப்பா, பார்ப்போம். உனக்கு பிடிச்ச பருப்பு சாம்பார் வச்சு தரப்பா. जीव सदा सदा